இப்போ ஒரு 10 செகண்ட் போச்சா, எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதா உனக்கு? அவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்ல வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு. அவரை முதல்ல எங்கடா போன ஆள் ஏதோ இருக்கும் குச்சி. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப் வரலாறுலேயே நம்ம ஒரு புரட்சி உருவாக்க போகிறோம். என்னன்னு தானே கேட்க போகிறீங்க? இப்போ இன்றைக்கி நான் போடுற வீடியோ இது வரைக்கும் யூடியூப்பில் இது வரைக்கும் எவனுமே போட்டிருக்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ யூடியூப்லேயே இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. அதுதான் தி ஆர்ட் ஆஃப் வேஸ்டிங் டைம். நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற தெவடியா பையன் தான் சிரிப்பான். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம டைமை எப்படி கரெக்டான ஒரு வேலை வேஸ்ட் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் என் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பட்டனு, கமெண்ட் சொல்லிட்டணும் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. டிஸ்லைக்கை தவிர வேற எந்த பட்டனும் கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எனக்கு ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கேன். ஸோ நீங்க அதே டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ணணும்னா இல்ல, நீங்க இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த டைம் டேபிள் தான் கொஞ்சம் ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம், ஸ்லீப். ஏன்னா நீங்க வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கெல்லாம் சேர்த்து அட்வான்ஸ்டா இப்பயே தூங்கிக்கோங்க. பேசிக்கா ஒரு மனுஷன் 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்கணும்ன்றானுங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா 9ல இருந்து 10 மணி நேரம் தூங்க போறோம். பிகாஸ் நான் சாலிடா 10 மணி நேரம் தூங்கிடுவேன். ஸோ அதனால நீங்களும் தூங்க கத்துக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்றதுக்கு தூங்குறது தான் இருக்கிறதுலயே ஒரு பெஸ்டான ஆப்ஷன். ஏன்னா உங்க பாடியும் ரெக்கவர் ஆகும். ஸோ அதனால ஒரு 10 மணி நேரம் தூங்கி கரெக்டா ஒரு மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் எந்திரிங்க. ஷார்ப்பா மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் எந்திரிடணும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே எழுப்பி வந்துடும். அது வேற விஷயம். ஸோ வரலனாலும் நீங்க அலாரம் ஷார்ப் 12 மணிக்கு வச்சு எந்திரிங்க. எந்திரிச்சு ஒரு 1 hour எந்திரிச்ச உடனே ரீல்ஸ் பார்க்கணும். ஏன்னா மற்ற விஷயம்லாம் பண்ணோம்னா வேஸ்ட் பண்ற மாதிரியே இருக்காது. ஸோ வேஸ்ட் பண்றதே தெரியாம வேஸ்ட் பண்றதுக்கான ஒரே வழி ரீல்ஸ், இல்லைன்னா ஷார்ட்ஸ். அது உங்க இஷ்டம். ஸோ ஒரு 12ல இருந்து ஒரு 1 மணி வரைக்கும் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்தீங்கன்னா 1 hour கோயந்தாயிரும். ஸோ 1 மணில இருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா, பிரஷ் பண்ணிட்டு காஃபியோ டீயோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, பூஸ்டோ ஹார்லிக்ஸோ என்னவோ குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு 1:30 மணிக்கு திரும்ப ரூமுக்கு வாங்க. வந்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த ஒரு பாதியோ இல்ல ஒரு 30 அந்த மாதிரில ஸ்டார்ட் பண்ண தோணும். நம்மளுக்கு எப்பவுமே சாலிடான டைம் 1 2 3 4 அந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 1:30ல இருந்து 2 வரைக்கும் உட்காந்து திரும்ப ரீல்ஸ் பாத்துருங்க. 1:30ல இருந்து 2 வரைக்கும் ரீல்ஸ் பாத்துட்டீங்கன்னா இப்போ டைம் 2. அம்மா வீட்டுல லஞ்ச் செஞ்சு வச்சிருவாங்க. போயிட்டு லஞ்சை சாப்பிட்டீங்கன்னா 2:30 ஆயிரும். இங்க திரும்ப என்னன்னா நம்மளுக்கு இந்த அரையில இருந்து ஸ்டார்ட் பண்ண தோணாது. ஸோ 2:30ல இருந்து 3 வரைக்கும் திரும்ப உட்காந்து ரீல்ஸ் பாக்குறோம். 3 மணிக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போறோம். இந்த விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா இன்ஸ்டா பயோவே நீங்க மாத்தலாம்னா பாத்துக்கோங்களேன். ஸோ 3 மணிக்கு நீங்க ஒரு சினி ஃபைலா மாறணும். உட்காந்து ஒரு படத்தை போடணும். இப்பதான் ஓடிடி இருக்கு. உங்கள்ட்ட ஓடிடியே இல்லைனாலுமே நெட் மிரர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் நம்மளுக்கு தரமா கொடுத்துருவான். இல்லைன்னா டெலகிராம் இருக்கு. நெட் மிரர், டெலகிராம் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னா டெலகிராம், இல்ல லைவ் ஸ்ட்ரீமா பார்க்கணும்னா நெட் மிரர். 2:30 மணி நேரம் ஒரு படம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2:30 மணி நேரம் நீங்க ஒரு படம் பார்த்துருவீங்க. இப்போ டைம் என்ன ஆகும்? 3 மணில இருந்து ஒரு 2:30 மணி நேரம் பார்த்துட்டீங்கன்னா 5:30 மணி ஆயிரும். 5:30 மணி நம்மளே முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், இந்த அறையில இருந்து ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு பிடிக்காது. 5:30ல இருந்து 6 வரைக்கும் திரும்ப உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறோம். ரீல்ஸோ ஷார்ட்ஸோ உங்க இஷ்டம் பார்க்குறோம். 6 மணி ஆயிரும். 6 மணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? பசிக்கும். இப்போ என்ன பண்றீங்கன்னா உங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியலனா சூப்பர். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம டைம் ஓட்ட போறோம். உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலுமே ஸ்ட்ரைட்டா நீங்க அங்க போய் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கூடாது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்காதுன்னு தோணுதோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போய் நீங்க தேடணும். போய் ஃப்ரிட்ஜை தேடலாம், இல்லைனா கபோர்டு செல்ஃப் எங்க வேணா போய் தேடலாம். எங்கெங்கெல்லாம் இருக்காதோ கரெக்டா அங்கெல்லாம் போய் தேடணும். அதுல ஒரு 1/2 hour to 45 minutes கிட்ட போயிடும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலயோ இல்லைன்னா நீங்க ஒரு 45 மினிட்ஸ் தேடி ஒரு ஸ்நாக்ஸ் கண்டுபிடிக்காம இருப்பீங்களா? அப்படி ஒரு கண்டுபிடிக்கலன்னா உங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஒரு கீழே போயிட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து உட்காந்துருங்க. ஸோ நம்ம சாலிடா இன்னும் ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் 7 ஆயிரும். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். பட் சும்மா சிவத்தப்பட்ட சாப்பிட முடியும், ஏதாச்சும் பார்க்கணும்ல. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ணி விஆர் ரசம்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல்ல 6 வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா 1 hour அப்படி போயிடும். இப்போ டைம் 8 மணி. இப்போ 8 மணிக்கு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னா 10:30 மணிக்கு தான் முடியும். ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி தான் இந்த அறையில இருந்து
பார்க்கறது நமக்கு ஸ்டார்ட் பண்ண பிடிக்காது. ஸோ 10:30லேருந்து 11 வரைக்கும் ரீல்ஸ் பார்க்குறோம். இப்போ என்ன ஆகும்னா 11 மணிக்கு டின்னர் சாப்பிடணும். ஏன்னா டின்னர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 11 மணிக்கு போய் டின்னரை சாப்பிட்டுட்டு 11:30க்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடும். ஏன்னா மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ் சாப்பிடும். நைட்டு 12 மணிக்கு தூங்குனா அடுத்த நாள் நீங்க காலையில திரும்ப 10 மணிக்கு எழுந்திருவீங்க. அவ்வளவு சீக்கிரம் எழுந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால என்ன பண்றீங்கன்னா 12 மணிக்கு ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிக்கணும். நீ தோத்தது, நீ பட்ட அவமானம், நீ மற்றவங்களை படுத்தினது, உனக்கு நடந்த டார்ச்சர், அபியூஸ் எல்லாம் உட்காந்து நைட் மேலே வந்து ஒருத்தனை தூங்கவே விட. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மத்தியானம் 12 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ்ட் ஆகி ஓவர் திங்க் பண்ணி நம்மலாம் உருப்பிடுவோமா? நம்மலாம் ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்ல, இப்படி எல்லாம் நீங்களே உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த 1 hour ஓட்டிடணும். ஆனா இந்த 12 hour வேஸ்ட் பண்ணது என் கூதி நக்கல் தான். அதை அப்படியே நானே அதை நினைச்சு இன்னொரு 1 hour வேஸ்ட் பண்ணும் டிப்ரெஸ் ஆகி. 1 hour நம்ம டிப்ரெஸ் ஆயிட்டோம்னா அதை ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை பண்றதுக்கு நம்ம ஒரு பக்கவாட ஒரு வீடியோ கண்டுபிடிச்சு வேலையை முடிச்சோம்னா அது ஒரு 1/2 hour ஆயிரும். ஸோ 1/2 hour ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்பவுமே 1/2 hourல ஒரு விஷயம் பண்ண தோணாது. 1:30லேருந்து 2 வரைக்கும் திரும்ப ரீல்ஸ் பாக்குறோம். ஸோ சாலிடா 2 மணி ஆயிரும். 2 மணிக்கு அந்த போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். சொல்ல போனா எனக்குலாம் 2 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணு சொக்கிடும். அப்படியே போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஜாலியா படுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் ஹவர் ரீல்ஸ் உட்காந்துட்டு பார்க்க கூடாது, படுத்துக்கிட்டு பார்க்கணும். ஏன்னா படுத்துக்கிட்டு பார்த்தாதான் அப்படியே தூக்கம் வரும். போனை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு தூங்கிடலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க அடுத்த நாள் காலையில திரும்ப 12 மணிக்கு எந்திருப்பீங்க. ஸோ அப்ப எந்திரிச்ச உடனே நீங்க போன் ஆன் பண்ண உடனே அப்படியே ரீல்ஸ் வரும். இதெல்லாம் நீங்க கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபாலோ பண்ணாதான் உங்களால கரெக்டா டைம் வேஸ்ட் பண்ண முடியும். இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இப்ப நீங்க இன்ஸ்டா ஓபன் பண்ணி காலையில எந்திரிச்ச உடனே நீங்க இன்ஸ்டாவை கொஞ்சம் குத்து கலகத்துல இன்ஸ்டாவை தேடி ரீல்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி நைட்டே பண்ணி வச்சிட்டீங்கன்னா காலையில உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. நான் இப்படிதான் ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு ஆளு சுண்ணி நான் சொன்னதுல வச்சு ஸோ இதுக்கு மேலே பண்ணனா என்னை வீட்டோட துரத்தி விட்டு வந்துட்டாங்க. ஸோ 1 year தான் டைம் இருக்கு. 1 year யூடியூப் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைனா கோ கெட் யுவர் செல்ஃப் ஜாப் தான், போயிட்டு வேலையை தேட ஆரம்பிக்கணும் 1 வருஷம் கழிச்சு. அதனால இந்த 1 வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். இன்னொரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி நம்ம வீடியோல ஜாயின் பண்ண போறாரு, கூடிய சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணுவாரு. சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க அந்த செலிபிரிட்டியை பார்க்கணும்னா. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அமுக்கி விட்டுக்கோங்க, ஹைப் பட்டன் அமுக்கி விட்டுருங்க. டேப்பா அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன சர்காஸ்டிக்காடா, நீ எவ்வளவு பெரிய மலுமுட்டை புதியா இருக்கு. நீங்க அதுக்கு நீ அவனா சொத்த வேலைக்கு போறவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. வேலைக்கு போறவங்க ஒழுங்கா வேலைக்கு போவேன், சும்மா இருக்கவனுங்க மட்டும். ஓகேவா, பை. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. என்ன ரங்கா, சின்ன பசங்களை வச்சுன்னு காமெடி புண்டை காட்டுறியா? நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிற்கிற தெவடியா பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா?